வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது 150 கிராம்ஸ் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஹீட் பண்ணுறோம். ஹீட் ஆகிட்டு இருக்கு. அதோட இப்போது 300 கிராம்ஸ் ஒயிட் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஹீட் ஆனோன்னா அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சூடுலேயே நல்லா மெல்ட் ஆகிடும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஒயிட் சாக்லேட்டோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல். நம்ம இப்போ கண்டென்ஸ் மில்க் போடுறதால நம்மளுக்கு சாக்லேட் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இந்த மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ண ட்ரேயில் கொட்டி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வைக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் இருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் இப்போ டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மில்க் சாக்லேட்ஸை மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியை நிரப்பிட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் 300 கிராம்ஸ் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வீட்டில் அவன் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ கலந்துட்டே இருங்க சாக்லேட்ஸை நல்லா. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. கொஞ்ச நேரம் மெல்ட் ஆகணும். ஓகே, நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு டார்க் சாக்லேட் இதில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு. அது வந்து நம்ம இப்போது குட்டி குட்டி பால்ஸாக பண்ண போகிறோம். இந்த பால்ஸ் பண்ணிட்டு மெல்ட் பண்ணியிருக்க மில்க் சாக்லேட்டில் நான் டிப் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு மில்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு அதிகமாக இருக்கும், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். டார்க் வந்து கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பால்ஸ் குட்டி குட்டியாக அழகாக பண்ணிக்கோங்க. நம்ம கண்டென்ஸ் மில்க் போட்டதால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணியிருக்க மில்க் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட்ஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. பட்டர் ஷீட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பால்ஸாக டிப் பண்ணி எடுத்து ஒரு ஃபோர்க்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஹெல்ப் வச்சுக்கிட்டு ஒரு பால்ஸையும் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் சாக்லேட் தெரியாத மாதிரி ப்ரௌன் சாக்லேட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இந்த சாக்லேட் வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கடைசி பால் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நான் வந்து 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 250 கிராம்ஸ் எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும்.
இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஒயிட் சாக்லேட்டால் டிசைன் பண்ண போகிறோம். இப்போது ஒயிட் சாக்லேட் சேம் டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஐசிங் பேக் எடுத்து போட்டுட்டு அதில் அந்த ஒயிட் சாக்லேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணுறதுக்காக டிசைனிங் வந்து உங்களுக்கு இந்த ஐசிங் பேக் கிடையாதுன்னா ஃபோர்க்கை வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் சாக்லேட்டை ஃபுல்லாக ஐசிங் பேக்கில் கொட்டிட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டார்க் சாக்லேட்ஸ்லையும் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும் டார்க்கு. நம்ம இன்னும் சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இதை டிசைன் பண்ணுறதுக்கு கார்னர் டிப்பை சிசர்ஸால் கட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து ஒயிட் கலர், வெளியே ப்ரௌன், அதுக்கு மேலே நம்ம ஒயிட் கலராக டிசைன் பண்ணுறோம். இந்த சாக்லேட்ஸை வந்து கண்டென்ஸ் மில்க் போட்டதால் நம்மளுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. அப்படியே எல்லா டிசைனும் பண்ணிடுங்க. எல்லா சாக்லேட்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திரும்பவும் இதை எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். வச்சுட்டு அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போது நம்மளுக்கு சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.